இதாம்மா நம்ம தங்க போற ஹோட்டலு. இது ஹோட்டலா? பார்க்கிறதுக்கு வீடு மாதிரி இருக்கு. ஆமாம்மா, பார்க்க இங்கே எல்லாம் வீடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஹோட்டலு. சரி அண்ணாச்சி, நாங்க எங்க தங்கணும்? எல்லாருக்கும் ரூம் போட்டாச்சும்மா. ஆளு குறையா இருக்கிற குடும்பத்துக்கு 2 பெட்டு இருக்கிற ரூமு, நிறைய பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு 3 பெட்டு இருக்கிற ரூமு, அதே மாதிரி மாற்றி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு 2 குடும்பம் 3 குடும்பத்தை சேர்த்து கூட போட்டிருக்கேன். ஒரு ஆள் 2 ஆள் வந்திருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் சேர்ந்து போட்டிருக்கேன். சரியா? போய் பார்த்துக்கோங்க. என்னத்தை பார்க்க நீங்களே சொல்லி விடுங்க. லட்சுமி குடும்பத்துக்கும் நெடுவாளி குடும்பத்துக்கும் 2 பெட்டு இருக்கிற ரூமு போட்டிருக்கேன். அதில் ஒரு பெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு பெட்டு சின்னதாக இருக்கும். ஒரு ஆள் அதில் படுத்துக்கோங்க, மற்ற ஆளுக்கு இதில் படுத்துக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி அண்ணாச்சி, அதெல்லாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிடுவோம். மாலா குடும்பத்துக்கு 3 பெட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரூம் போட்டிருக்கு. ஏன்னா அலெக்ஸோட மாமா வந்திருக்காரு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா, மாலா, அவ மவன் எல்லாரும் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு 3 பெட்டு இருக்கிற ஒரு ரூம் போட்டாச்சு. தலைவர் அண்ணாச்சி, எங்க கதைக்கு வாங்க. நீயும் உன் மகனும் மட்டும்தானம்மா. அதனால செல்வியும் அவன் மகனையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ரூமில் இருந்துக்கோங்க. உங்களுக்கு 3 பெட்டு இருக்கிற ஒரு ரூம் போட்டிருக்கு. ஐ 3 பெட்டா? அப்பனா ஜாலியா இருக்குமே. நானும் செல்வி ஒரு பெட்ல படுத்துக்கிடுவோம், இந்த பயலுக்கு 2 பேரையும் ஒரு பெட்ல படுக்க போட்டுருவோம். பட்டம்மா பாட்டியும் முருகேசன் தாத்தாவும் இருக்கிற ரூமில் மதுவும் கொக்கி குமாரும் இருப்பாங்க. அதுக்கு பிறகு பாத்திமா குடும்பத்து ரூமு கூட மீனுக்குட்டி இருப்பாங்க. சிம்ரன் குடும்பத்துக்கு தனியாக ஒரு ரூம் போட்டாச்சு. அவங்களுக்கு லட்சுமிக்கு நெடுவாளிக்கு இருக்கிற மாதிரி தான் 2 பெட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரூம் போட்டிருக்கு. அண்ணாச்சி, நம்ம எப்போ சுற்றி பார்க்க கிளம்பணும்? இந்த கிளம்ப வேண்டியதான்ப்பா. எல்லாம் பஸ்ஸில் களைச்சி போயிருப்பீங்கல்ல. ரூமில் போய் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் குளிச்சு கிளம்பி வாங்க. காப்பி எதுவும் வேணும்னா இங்கே கீழேயே கிடைக்கும். சாப்பாடு வேணும்னா நீங்கள் காலையில் சாப்பாட்டுக்கு அங்கே வெளியே தான் போகணும்ப்பா. கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா ஒரு 4-5 ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, வாங்கிட்டு வச்சு சாப்பிட்டாலும் சரி. சாப்பிட்டுட்டு ஒரு 10-10:30க்கெல்லாம் ரெடி ஆயிருங்க. நம்ம அதுக்கு பிறகு சுற்றி பார்க்க கிளம்புவோம். ஆட்டும் தலைவர் அண்ணாச்சி, நாங்களாம் கிளம்பி ரெடியா இருக்கோம். ஏம்மா, ரூமெல்லாம் ஏசி போட்ட ரூமு தாம்மா. உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, வேண்டான்னா ஆஃப் பண்ணி போட்டுருங்க. சரியா? ஏசியை ஆஃப் பண்ணி போட்டால் துட்டு குறையா கொடுத்தா போதும். ஆனால் ஏசி போட்டோம்னா அதுக்கும் சேர்த்து கரண்ட் பில்லு கடைசியில் நம்ம தான் கட்டணும். ராணி, சும்மா இரு. வந்த ஆள்கிட்ட இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அவங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கிடட்டும். பிறகு அவளுக்கிட்ட கொஞ்சம் தான் துட்டு பேசியிருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா ஆகிட்டு நான் தான் கொடுக்கணும்னு அவளத்தையும் கொடுத்துக்கிட்டு நிற்பீர்ல, அதுக்கு தான் சொல்லுதேன். வந்த இடத்துல சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காத. சும்மா இரு, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த குளிருக்கு ஏசிலாம் தேவைப்படாத என்னாச்சு. இங்கே ஏற்கனவே கிடுகிடுன்னு அடுங்கிட்டு கிடக்கு. நாங்கள் ஏசிலாம் போட மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. உங்களுக்கு ஏசி எப்போ தேவைப்படுதோ அப்போ போட்டுக்கோங்க. தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்குன்னு போடாமல் இருக்கணும்ல எந்த அவசியமும் கிடையாது. உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. தேவைப்பட்டால் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதானே இவ்வளவு செலவு பண்ணி இங்க வந்திருக்கோம், ஒரு ஏசி கூடயே போடக்கூடாது? இந்த குளிருக்குள்ளே ஏசிக்குள்ளே இருக்கணும்னு எப்படி இவளுக்கு தோணுது? அது அப்படித்தான் மெண்டலு. நீங்கள் பேசாமல் இருங்க. அண்ணாச்சி, இன்னைக்கு எங்கே சுற்றி பார்க்க போகிறோம்? எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடி ஆகுங்கப்பா. ஒரு 2-3 இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். 2-3 இடத்துக்கா? ஆமாம், இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க. அதனால் வந்த அன்னைக்கு எல்லாம் உற்சாகமாக தான் இருப்பீங்க. அதனால் அதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் வச்சுருக்கேன். சரியா? அது சாயந்தரம் போகணும். என்னென்னமோ சொல்லுதீங்களே, சரி பார்ப்போம். சரி, எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க. எப்போ சேகர், அலெக்ஸு, ராமு, இந்த கீழே காப்பி கடை இருக்குப்பா. வீட்டு ஆட்களுக்கு யாருக்கும் காப்பி வேணும்னா வாங்கி கொண்டு கொடுத்துருங்க. சரியா? முதல்ல காப்பி குடிப்பீங்கல்ல, குடிச்சு முடிங்க. அது பிறகு கிளம்புங்க. இங்கேயே பக்கத்துலேயே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம போவோம். அண்ணாச்சி, உங்க பிள்ளைகள் என்ன வரல? கிளம்பிட்டாகம்மா, பாதி தூரம் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. நீங்கள் எல்லாம் கிளம்ப சரியாக இருக்கும். கிளம்புனோன்னே எல்லாரும் சேர்ந்து போவோம். ஆட்டும் தலைவர் அண்ணாச்சி, நாங்களும் கிளம்பிடுதோம்.
சரி எல்லாம் ரூமுக்கு போங்கம்மா. எல்லாரும் ரூமுக்கு போயிட்டாங்க, நம்மளும் போக வேண்டாமா? எதுக்கு இங்க நின்றுகிட்டு இருக்கே? இரு செல்வி, தலைவர் எல்லாரையும் குளிச்சுட்டு தானே கிளம்ப சொன்னாரு. ஆமா, அதுக்கு தான் சொல்லுதேன், ரூம்ல போய் தானே குளிக்கணும். இங்க இவ்வளவு பெரிய நீச்சல் குளம் கிடக்கு, நீ ரூம்ல போய் குளிக்க போற? அப்ப இங்கேயே குளிக்கணுங்க. யாருமே இங்கே குளிக்கலையே. யாரும் குளிக்கலன்னா தானே நம்ம நல்லா நிம்மதியா ஜாலியா குளிக்க முடியும். அதுவும் சரிதான், ஆனா இங்க எப்படி குளிக்க? வெட்ட வெளியெல்லாம் கிடக்கு. நம்ம ஊர் ஆத்துல எல்லாம் நீ குளிக்கலையா? இங்க மட்டும் குளிக்க மாட்டாங்க. நானும் குளிக்க போறேன்ப்பா, நீ வந்தாவா, வரலன்னா போ. சரி, அப்பனா உள்ள இறங்கிருவோமா? ஆமா செல்வி, இறங்கிட வேண்டியதான். ஏட்டி 2 பேரும் என்ன செய்ய போறீங்க? நாங்க 2 பேரும் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன? ரூம்ல போய் குளிக்கலையாட்டி இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? குளிக்க போறோம் தாத்தா. இந்த நீச்சல் குளத்துல தான் நீச்சல் அடிக்க போறோம். இந்த ஊர்ல ஏற்கனவே கிடுகிடுன்னு நடுங்கிட்டு கிடக்கு, உங்களுக்கு நீச்சல் குளத்துல குளிக்கணுமோ? வாடை விரைச்சு உள்ளேயே மாட்டிக்கிடுவீங்க. அப்படியே ஐஸ் கட்டியோட ஐஸ் கட்டியா உள்ளே கிடங்க. நாங்கெல்லாம் சுத்தி பார்க்க போறோம். என்ன சொல்லுதீரு? இங்கேயே இவ்வளவு குளிருதே, தண்ணிக்குள்ள எப்படி குளிரும்? அங்க ரூம்ல பூரா பைப்புல சுடு தண்ணி வருது, எல்லாம் வெந்நிய போட்டு குளிச்சுட்டு கிடக்காளுக. நீ இங்க வந்து நீச்சல் குளத்துல குளிக்க போறேங்க. குளிக்கன்னா குளிமா, உள்ள அப்படியே ஐஸ் கட்டியோட சமாதி ஆயிருவ. உன்னைய தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில தான் போடணும். ஆஸ்பத்திரியில போடணுமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணா ஆஸ்பத்திரியில தானே போடணும். செல்வி, ஓடி வந்துரு, நம்ம ரூம்ல போய் சுடு தண்ணி போட்டு குளிச்சுக்கிடுவோம். சரியான கிறுக்கிகளா இருக்காளுக. இவளுகளை வச்சுக்கிட்டு 5 நாளைக்கு எப்படி சமாளிக்க? சித்தி, உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? ஆமாப்பா, ஒரே குளிரா இருக்கு. நீங்க கல்கத்தாவையும் தூத்துக்குடியையும் விட்டா வேற எந்த ஊருக்கும் போனதே இல்லைல்ல, அதனாலதான் உங்களுக்கு தெரியல. நாங்களும் வருஷம் டூருக்கு வரதான் செய்யறோம். உங்களை கூப்பிட்டா நீங்க வரமாட்டேக்கீங்க. ஆமாப்பா, எப்பவும் வரணுன்னே தோணாது. எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்கும். உங்கள் கூடலாம் வெளியே வரணுமான்னு நினைப்பேன். ஆனால் இந்த வருஷம் என்னமோ வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். நல்லா தான் இருக்குப்பா. சரி சித்தி, நெட்டமா வந்தோன்னே நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க, நம்ம எல்லாம் போய் சாப்பிட போவோம். பிள்ளை தூங்கிட்டு இருக்குல்ல, நம்ம எப்படி போய் சாப்பிட போக முடியும்? அவளை தூக்கிட்டு போயிடலாம் சித்தி. எங்கே தூக்கிட்டு போக போறீங்க? சாப்பிட போறதுக்கு தான் நெட்டம்மா. பாப்பா தூங்கிட்டு இருக்கால்ல, அதான் என்ன செய்யன்னு சித்தி கேட்டாங்க, தூக்கிட்டு போயிருவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். எத்தே, உங்களுக்கு ஒரு வாளி நிறைய வெண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் தே, நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுறீங்களா? ஆட்டோம்மா, நான் போகிறேன். ராமு, இந்த பக்கத்தில் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமா நெட்டம்மா, பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கனுக்குள்ள ஒரு 2-3 ஹோட்டல் இருக்கு. அதுல ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கேன். அங்க ஒரு காபி குடிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அங்கேயே சாப்பிட்டுருவோம். சரி ராமு. நான் வேணா போய் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டா நெட்டம்மா? எதுக்கு? இல்ல, பாப்பாவையும் தூக்கிட்டு போகணும்ல, அதுக்கு பதில் நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம்னா இங்கனே உட்காந்து சாப்பிட்டுக்கிடலாம்ல. பரவாயில்ல, தூக்கிட்டு போவோம். வேணா ஒன்று செய்யட்டா? சித்தியும் பாப்பாவும் ரூம்ல இருக்கட்டும், நம்ம 2 பேரும் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துருவோமா? டூருக்கு வந்தது எல்லாரும் சேர்ந்து சுற்றி பார்க்க தான். இவங்களை மட்டும் இங்கே தனியாக விட்டுட்டு போக கிடையாது, சரியா? அதனால ஒழுங்கா எல்லாரும் சேர்ந்து தான் போகணும். அவங்களுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? வீட்டில் இருந்தாலும் பார்சல் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கிரு, இங்கே வந்தாலும் பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்புறம் அவங்க எதுக்கு இங்கே வரணும்? ஊர்லேயே கடந்திருக்கலாம்ல. அதுவும் சரிதான் நெட்டம்மா. அத்தை குளிச்சுட்டு வந்தோடனே நீங்கள் போங்க, சரியா? அதுக்குள்ளே நான் பாப்பாவை ரெடி பண்ணி வைக்கேன். நீங்கள் வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து போவோம். சரி நெட்டம்மா. மஞ்சு, நீ அந்த பெட்ல உட்காந்துக்கோ, நான் இதுல உட்கார போறேன். எதுக்கு இப்ப நான் இதுல உட்கார்ந்தா என்ன? இது ஒரு தனி பெட்டா இருக்குல்ல, இதையே நான் வச்சுக்கிடுதேன். 5 நாளைக்கு நான் இங்கேயே தங்கிக்கிடுதேன். நீ அம்மா கூட போய் படுத்துக்கோ போ. நான் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்ல, உனக்கு வேணா நீ அங்க உட்காரு. நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ ஒழுங்கா எந்திரிச்சு போய் அங்க உட்காரு. நான் தான் இங்க உட்கார போறேன். 5 நாளைக்கு நான் இந்த கட்டில தனியா எடுத்துக்கிடுதேன். அதனால என் பெட்டியை தூக்கி அந்த கட்டில் கடியில வைக்கணும். நீ எந்திரிச்சாதான் இப்ப வைக்க முடியும். எந்திக்க முடியாதுன்னு இப்ப என்ன செய்வே? நான் வந்து உட்கார்ந்திருக்கேன், என்ன எந்தின்னு உயிரை வாங்குதே. நீ போய் அங்கிட்ட போய் தூர உட்காரு போ. இப்போ ஒழுங்கு எந்திக்கே, இல்லைன்னா கோழி கொண்டை பிடிச்சி இழுத்து விடட்டா? ஏட்டி, சண்டை ஆரம்பிக்காதீங்க டி, சீக்கிரம் எந்தி. ஏ கடவுளே, வந்த இடத்துல இப்படி வானால வாங்குதல்களே. என்ன இங்க சண்டை?
ஏங்க அது ஒன்றும் இல்லைங்க, இவளுக்கு 2 பேரும் சண்டை போட்டு கிடக்காளுங்க. சரி இந்த நீ காப்பிய குடி. நீ அதுக்குள்ள குளிச்சு முடிச்சிட்டியாக்கும்? நான் குளிச்சு முடிச்சிட்டேன், நீங்களும் உங்க பிள்ளையில இருந்தா என்ன குளிக்கல. குளிரு கிடுகிடுன்னு நடுங்குதும்மா. இந்த குளிருக்குள்ள வெளியே வேற போய் காப்பி வாங்கிட்டு வந்திருக்கு. இதுல குளிக்க வேற சொல்லுதே. கொஞ்ச நேரம் ஆகட்டும், பிள்ளையில போய் குளிக்க சொல்லு. அவளுக்கு சொன்னோன்னு கேட்டு அப்படியே தள்ளிடுவாளுகளாக்கும். சண்டை போட்டு கிடக்காளுங்க, அந்த பெட்டுக்கு சண்டை. பெட்டுக்கு என்ன சண்டை? அந்த பெட்டில் ஒரு ஆளு தானே படுக்க முடியும். ஆமா, அது சிங்கிள் பெட்டு தானே. ஆமாங்க, அதுக்கு தான் சண்டை. ரேகா நான் தான் அதில் இருப்பேங்க, இவன் நான் உட்காந்துருக்கேங்க. 2 பேரும் சண்டை போட்டு கிடக்காளுங்க. ஏ பிள்ளைலா, இப்போ எனக்கு தான் இந்த பெட்டு வேணும்பா. எப்பா அது எப்படிப்பா? இது ஹோட்டல் ரூம் தானே, இங்க வந்துட்டு எனக்கு தான் வேணும்னு உயிரை வாங்குதா? நான் உட்கார கூடாதாப்பா? 5 நாள் இருக்க போறோம்ல. ஒரு நாளைக்கு நீ படு, ஒரு நாளைக்கு அவ படுப்பா. 2 பேரும் மாத்தி மாத்தி படுங்க, சரியா? சண்டை போடக்கூடாது. வந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் பொல்லாதவனா மாறிடுவேன். எப்பா நீங்க சொல்றது கரெக்ட்ப்பா. நான் ஒரு நாளைக்கு அவ ஒரு நாளைக்கு மாத்தி மாத்தி படுத்துக்கிடுதோம். ஃபர்ஸ்ட் நான் தான் படுப்பேன், இன்னைக்கு நான் தான் இருப்பேன். ராத்திரி தானம்மா படுக்க போறீங்க, இப்போ ஒன்றும் தூங்க போலையே. 2 பேரும் போய் குளிக்க போங்க, ஓடுங்க. எப்பா நான் போறேன்ப்பா. நான் தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, நான் தான் ஃபர்ஸ்ட் குளிக்க போவேன். இவளெல்லாம் விட மாட்டேன். மார்க் வரட்டு இருக்கு உனக்கு. என்ன ராணி, எல்லாருக்கிட்டையும் போய் அப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன பேசுதேன்? அவளுக்கு இழுத்து இழுப்புக்கெல்லாம் நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கீரு. கரண்ட் பில் அதிகமாக வரும், ஏசியை குறைச்சி போடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதை சொல்கிறதுக்கு என்ன பயமா? இங்க பாரு ராணி, நீ எப்படி வீட்டுக்குள்ளேயே கிடக்க வெளியே போகணும்னு சொல்லுதியோ அதே மாதிரி தான் அவங்களும். லேடிஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கிடக்காங்க. அவங்களுக்கு வெளியே போகணுன்னு ஆசை இருக்கும்ல. இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு வரோம். வந்த இடத்துலையும் ஏசியை போடாத, சாப்பிடாத, செலவாயிரும், அதாயிரும், இதாயிரும்னு சொன்னோம்னா அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? வந்து ஒரு 4 நாளைக்கு சந்தோஷமா இருக்கட்டுமே, அதுக்கு எதுக்கு இந்த பாடு படுத்துற? நான் என்ன அவங்கள சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதேன். அவங்கவுங்க துட்டில் அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கட்டும். என் வீட்டு துட்டை எதுக்கு நான் கொடுக்கணும்? நீ உன் வீட்டு துட்டை எதையும் கொடுக்க வேண்டாமா. அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, சரியா? நீ யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாது. இதுக்கு தான் ஊருக்கு போக வேண்டாம், ஊருக்கு போக வேண்டான்னே சொன்ன கேட்டீரா? போகணும் போகணுன்னு குதிச்சுக்கிட்டு கிளம்பி வந்தீரு. இங்கே வந்து அவளுகளுக்கு சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு என்ன ஏசுதீரு. கெட்டின பொண்டாட்டி கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. வந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத, சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. உங்கள் கூடலாம் வந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்போ தனியா எங்கேயாவது டூருக்கு போக வேண்டியதானே? எதுக்கு வந்த? என்னைய விட உங்களுக்கு இந்த ஊர்க்காரங்க தான் முக்கியமாக போயிட்டாங்கல்ல. ஊர்க்காரங்க ஊர்க்காரங்கன்னு எதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்க? அவங்கவுங்க குடும்பத்தோட அவங்கவுங்க இருக்காங்க. நம்ம குடும்பத்தோட நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தான் பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகள் வந்துடுவாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்க போகிறோம். நம்ம டூருக்கு வந்திருக்கோம், அவங்களும் டூருக்கு வந்திருக்காங்க. அப்படி நினச்சிக்கிட வேண்டியதானே? நீ எதுக்கு அவங்களையே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு எடுத்தாலும் துட்டை நீங்கள் எடுத்து எடுத்து கொடுக்கீங்கல்ல, அதுதான் எனக்கு பிடிக்கல. அவங்க துட்டை வச்சு அவங்க எப்படினாலும் இருந்துக்கிடட்டும். இப்போ நான் துட்டை கொண்டு கொடுத்தேன்னு பாத்தியா? நீ தான் கணக்கு கேட்பேன்னு சொன்னேல்ல. ஆரஞ்சு மண்டையனை விட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனோன்னு கொடுக்கேன், எல்லாத்தையும் பார்த்துக்கோ. எழுதி வச்சிருக்கீரா? அப்போனா சரி. நீ எப்போ இப்படி சொல்லிட்டியோ அதுக்கு பிறகு நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன், உனக்கு நான் கரெக்டாக கணக்கு காட்டுதேன். ஆண்டி, அங்கிள், நாங்கள் வந்துட்டோம். வாங்க 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 பிள்ளைகளா, வாங்க வாங்க. பிரயாணம்லாம் சௌகரியமாக இருந்துச்சா? ஆமாம்மா, நல்லா ஜாலியாக வந்தோம். எல்லாரும் உட்காருங்க பிள்ளைகளா, கீழே இருந்து டீ கொண்டு வர சொல்லுதேன். ஏப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. நாங்கள் இப்போ இந்த ஊருக்குள்ளே வந்த பிறகு ஒரு கடையில் போய் டீ குடிச்சிட்டு தான் வந்தோம். அப்படியாப்பா, சரி சரி. அப்போனா எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காருங்க, அதுக்கு பிறகு குளிச்சுட்டு சாப்பிட போவோம். உங்களெல்லாம் பார்த்த பிறதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது பிள்ளைகளா. காரில் வேற வந்தீங்களா, பத்திரமா வந்துடணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். டிரைவர் காரை நல்லா ஓட்டிட்டு வந்தாருத்தே, அதனால சீக்கிரம் வந்துட்டோம். அதே மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கும் காரே வச்சுக்கிடுவோம், சரியா?
நீங்கள் பஸ்ஸில் வர வேண்டாம். ஏன்பா பஸ்ஸில் போனால் ஜாலியாக இருக்கும்ல? வேண்டாம்மா, நிற மாத கர்ப்பிணியாக இருந்துக்கிட்டு நீ பஸ்ஸிலலாம் வர வேண்டாம். ஏற்கனவே அங்கே பஸ்ஸில் கூட்டமாக கிடக்கு. நீ வேற வந்து கஷ்டப்பட வேண்டாம். நீ கார்லேயே வந்துரு. ஆ சரிப்பா. ஆண்டி, அம்மா எங்கே இருக்காங்க? உங்கள் அம்மாவும் அப்பாவும் தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்குமா, அங்கே இருக்காங்க. அது ரொம்ப சின்ன ரூமா? இல்லைம்மா, டபுள் பெட்ரூம் தான், கொஞ்சம் பெரிய ரூம் தான். அப்பனா நானும் விஜய் அங்கே போய் இருந்துக்கிடட்டுமா? அங்கேயே போய் இருக்க போறீங்க? விஜய் உங்களுக்கு ஓகேவா விஜய்? சீதை இருக்கிற இடம் தானே ராமனுக்கு அயோத்தி. அதனால நீ எங்க இருக்கியோ அங்கதான் நான் இருப்பேன். பாருங்க கார்த்தி, இத மாதிரி என்னைக்காவது என்கிட்ட டைலாக்லாம் பேசியிருக்கீங்களா? நீதானா நீதானா என் அன்பே நீதானா, நான் தானா பார்த்தேனா என் கண்ணில் நீதானா, என் வாசலில் வந்தது நீதானா, என்னை திருடிச் சென்றது நீதானா, என் காதல் கவிதை நீதானா, மானே நீதானா. ஏப்பா, எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நல்ல குளு குளுன்னு இருக்கு. ஆமாம் பானு, ஏசி போடாமலே இவ்வளோ குளு குளுன்னு இருக்கே. நம்ம வீடு இதை மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. நம்ம வீட்டில் தான் வீட்டுக்குள்ள வரைக்கும் வெயில் அடிக்கே. ஏப்பா, நம்ம வீட்டில் இது மாதிரி ஒரு பெட்டு வாங்கி போடுங்கப்பா. ஏ சோனு, சும்மா இரு. ஏற்கனவே அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெட்டெல்லாம் கேட்காதே. வாங்கி தரேன் பிள்ளைகளா. கொஞ்சம் கொஞ்சமாக துட்டு சேர்த்து வச்சு உங்கள் 2 பேருக்கு நான் ஒரு அழகான பெட்டு வாங்கி தாரேன். ஆ சரிப்பா. பாட்டி, உங்களுக்கு எந்த பெட்டு வசதியாக இருக்கோ அதில் படுத்துக்கோங்கன்னு. எனக்கு வசதிலாம் முக்கியம் இல்லைப்பு, எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சா போதும். சரி, அப்படின்னா சாப்பிட போகுமா? ஆட்டும்பு, எல்லாரும் போய் சாப்பிடுவோம். ஏ பிள்ளைகளா, தலைவர் என்னாச்சு துட்டு கொடுத்து விட்டுருக்காரு. அதனால அப்பாட்ட துட்டு இருக்கு. துட்டு இல்லையோன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. சரியா? ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடுங்க. எது வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஆ சரிப்பா. எப்பா, இந்த வருஷம்தான்ப்பா எந்த பிக்கல் புடுங்கலும் இல்லாம நம்மளுக்கு ஒரு நல்ல ரூம் கிடைச்சிருக்கு. எப்பவும் சின்ன ரூம்ல கொண்டு நம்ம எல்லாரையும் கூட்டமா போட்டுருவாங்க. இதுல இந்த பட்டம்மா பாட்டியும் தாத்தாவையும் வேற கொண்டு வந்து போட்டுருவாங்க. தாத்தா லொக்கு லொக்குன்னு இருமிட்டு கிடப்பாரு. பாட்டி என்னங்க என்னங்கன்னு எதையாட்டு ஒன்று பேசிட்டே கிடக்கும். இந்த வருஷம் பாத்தியா, நல்ல அமைதியா இருக்கு. நம்ம ரூமே நல்ல அழகு போல இருக்குல்ல. ஆமா செல்வி, நீ அந்த கரைக்கு பெட்டில் படுத்துக்கோ, நான் இந்த கரைக்கு பெட்டில் படுத்துக்கிடுதேன். பிள்ளைகள் 2 பேரும் நடுவில் படுத்துக்கிடட்டும். ஆ சரி ராதா, அப்படியே செய்யுவோம். நம்மளுக்கெல்லாம் ஒரு முழு பெட்டு கிடைச்சதுன்னா தான் நல்ல கையை காலை நீட்டி படுக்க வசதியா இருக்கும். இந்த ரூம் வெளிச்சமே இல்லாம இருக்கே. பகல்ல கூட லைட் போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. இருட்டா இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஆமா ராதா, இந்த ஊரே அப்படித்தானே கிடக்கு. வெளியே போய் பாரு, குளு குளுன்னு அப்படியே மழை பெய்யற மாதிரியே இருக்கு. அதனால உள்ளேயும் இருட்டிக்கிட்டு கிடக்கு. நம்ம சுத்தி பார்க்க போற நேரத்துல மழை பெஞ்சிட்டுனா என்ன செய்ய? மழை பெஞ்சா ரூம்ல தான் வந்து உட்கார்ந்து கிடக்கணும். மழை பெய்யக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே போக வேண்டியதான். சப்பா, ரூமை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளே போதும் போதும் நைட்டுப்பா. என்னது, ரூமை கண்டுபிடிச்சு வந்தீங்களா? ரூம் மாறி வந்துட்டீங்க. உங்களுக்கு இந்த ரூம் கிடையாது, வேற எங்கேயோ போட்டிருப்பாங்க. போங்க. ஆமா அலமேலக்கா, உங்களுக்கு இந்த ரூம் கிடையாது, நீங்க போங்க. தலைவர் என்னாச்சு எங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூம்னு சொல்லி விட்டாரு. அதே தலைவர் என்னாச்சு தான் என்ன இந்த ரூமுக்கு அனுப்பி விட்டாரு. அவர் வேற ஏதாட்டும் ஒரு ரூம் சொல்லி இருப்பாரு. நீங்க தான் மாறி வந்துட்டீங்க. செல்வியும் ராதாவும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு ரூமில் இருப்பாங்க. அந்த ரூமில் 3 பெட்டு கிடக்கும். அவங்க 2 பேரும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பெட்டில் படுத்துக்கிடட்டும், நீ ஒரு பெட்டில் படுத்துக்கோன்னு சொல்லி விட்டாரு. அது இந்த ரூமு தானே. நீயும் இவளும் தானே செல்வியும் ராதாவும். தலைவரை பத்தியா செல்வி, பொல்லாத ஆளா இருக்காரே. நம்மள போய் தனியா இந்த ரூம்ல இருந்துக்கோங்கன்னு அனுப்பி விட்டுட்டு பின்னாலே இந்த கிளவி அனுப்பி விட்டுருக்காரு பாரு. ஏட்டி, யாரை பார்த்து கிளவின்னு பல்ல உடச்சி பக்கடா போட்டுருவோம் பார்த்துக்கோ. மண்டபூர் நிறச்சு போய் கலர் அடிச்சு தானே வச்சிருக்கு, அதனாலதான் சொன்னேன். சரி, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஆவி இல்லை, வயிறு ரொம்ப பசிக்கி. முதல்ல நீ இடத்த காலி பண்ணு, உன் டிக்கி தூக்கி அங்கே வை, நான் உட்காரணும். எந்திக்க முடியாது, நான் தான் இங்க படுப்பேன். ஏட்டி சுடிதார் போட்டவளே, அப்போ நீயாவது எந்தி. நானும் எந்திக்க முடியாது. ஏழை சின்ன பயலுகளா, எந்திங்களே, நான் படுக்கணும். பாட்டி, நாங்கள் தான் இங்கே படுப்போம். தலைவர் அங்கிள் எங்கள் 2 பேரையும் ஒரு பெட்டில் இருந்துக்கிட சொல்லியிருக்காரு. அப்போ நான் எங்கே படுக்க? நீங்க கீழே படுங்க, இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போய் படுங்க. நாங்க இங்க இடம் தர முடியாது. தலைவரை போய் கூட்டிட்டு வரட்டா? தலைவரை கூப்பிட்டாலும் சரி, அவங்க தாத்தாவை
கூப்பிட்டாலும் சரி நாங்களும் இடம் தர மாட்டோம். பேக்கு இங்கே கிடக்கட்டும், நான் போய் தலைவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். எப்படியும் தலைவர் நம்மளுக்கு தான் சப்போர்ட்டாக பேசுவார். ஏன்னா நம்ம அவங்க வீட்டில் வேலை செய்தோம்ல, இவளுகளுக்குலாம் ஏண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு வரமாட்டார். இவளுகளுக்கு இன்னைக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். மது போவுமா? சரி குமார் போலாம். சரி வா, இந்த ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கு, போயிட்டு வந்துருவோம். பாட்டி தாத்தா நீங்க 2 பேரும் சாப்பிட வரீங்களா? நாங்க 2 பேரும் மாத்திரை போட்டிருக்கோம்மா. 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு வாரோம். நீங்க 2 பேரும் போங்க. சரி அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி பிள்ளைகளா போயிட்டு வாங்க. ஏங்க இந்த ரூம்ல 4 பேர் தான் இருக்கோம். இன்னும் ஒரு பெட்டு சும்மா தானே கிடக்கு. இங்க யாரையாவது போடலாம்ல? போடுவாரு. இந்த ரூமு தான் இருக்குன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்குன்னு வேற யாரையும் போடாம இருக்க மாட்டாரு. எவ்வளவு அங்க கரைச்சல் பண்ணிட்டு கிடப்பாளுக, அவளை கொண்டு வந்து இங்க போடுவாரு. சரி நம்மளும் அப்படியே சாப்பிட போவோமா? சரி பட்டு, சாப்பிட்டு வந்துருவோம் வா. எல்லாரும் என்ன சாப்பிட போறீங்க? எதுக்கு எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு 2 இட்லியை வாங்குங்க, சாப்பிட்டு கிளம்புவோம். எப்பா எனக்கு இட்லி எல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு நெய் தோசை வேணும். எப்பா எனக்கு மசால் தோசை வேணும்ப்பா. பிள்ளைகளா வந்து இறங்கின உடனே செலவெழுத்து விடாதீங்க. இன்னும் 5 நாளைக்கு இங்க கிடக்கணும். துட்டு வேணும்ல, அவளத்தையும் ஒரே நாள்ல காலி பண்ணிடலான்னு பாக்கீங்களோ? அப்ப சாப்பிடக்கூடாதா? எப்பா எதுக்கு எங்களை அப்போ ஊருக்கு கூட்டு வந்தீங்க? இங்க வந்து சாப்பிடக்கூடாதுங்கீங்க. என்ன பேச்சு பேசுதாளுங்க பாருங்க. லட்சுமி நீ பொறுமையா இரு, நான் பேசிக்கிடுதேன். ரேகாம்மா இங்க பாரு, அம்மா உன்னைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம ஊரை சுற்றி பார்க்க போகிறோம், பஸ்ஸுலேயே சுற்றணும். நீ எதுவும் தோசை கிசை சாப்பிட்டு போனீன்னா கிறுகிறுன்னு தலை சுற்றிக்கிட்டு வரும். இட்லினா ஒன்றும் செய்யாது. அதுக்கு தான் அம்மா சொல்லுதா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யாதுப்பா, எனக்கு நெய் தோசை தான் வேணும். சரி அப்படின்னா நீ நெய் தோசை சாப்பிடு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, சாப்பிடு. செல்வண்டு நீ எப்படி? எல்லாருக்கும் இட்லி வாங்கினா நானும் இட்லி சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு மசால் தோசை வேணும், அவ்வளவுதான். நம்ம தான் இந்த பிள்ளைகளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நம்மள பெத்த தாயின்னு மதிக்க கூட மாட்டேங்களே. அண்ணாச்சி என்ன சாப்பிட்றீங்க? லட்சுமி நீ என்ன சாப்பிட போற? தம்பி எனக்கு 2 இட்லியும் ஒரு வடையும் மட்டும் கொண்டு வாப்பா, வேற ஒன்றும் வேண்டாம். அப்போ எனக்கும் 2 இட்லியும் ஒரு வடையும் கொண்டு வந்திருப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கேட்கறத கொடு. ஒருத்தி மசால் தோசை கேட்டா, ஒருத்தி நெய் தோசை கேட்டா, அதையே கொண்டு வந்துரு. சரிண்ணே கொண்டு வரேன். ஏங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? அதை பற்றிலாம் கவலைப்படாத லட்சுமி, நீ நிம்மதியா இரு. டூருக்கு வந்த இடத்துல துட்டுன்னு அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காத. பிற நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லாத்தையும் போய் பார்த்துக்கிடலாம், சரியா? நீ ஜாலியாக சாப்பிட்டுட்டு பேசாம இரு. கோழி கொண்ட நான் தோசை கேட்டேன்னு தானே நீயும் தோசை கேட்ட? என்னை பார்த்து கள்ள காப்பி அடிக்கியோ? ஆமா, இவ பெரிய பரிச்ச பேப்பர், இவளை பார்த்து கள்ள காப்பி அடிச்சு நான் அப்படியே எழுதிட்டேன். என்ன இந்தாங்கண்ணே, இட்லியும் வடையும் இருக்கு, சாப்பிடுங்க. என்ன தோசை என்னைக்கு வரும்? இந்த போட்டுட்டு இருக்காங்கம்மா, இந்த கொண்டு வரேன். கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா ரேகா உனக்கு? அவர்கிட்ட போய் தோசை என்னைக்கு வரும்னு கேட்க? பசி தாங்க முடியலம்மா, ராத்திரி வீட்டில் சாப்பிட்டு வந்தது, இவ்வளோ நேரம் ஆயிட்டு, பசிக்காதா? நான் தான் உன்னை அப்போதே காப்பி குடினல்ல, நீ குடிக்காம இருந்தீன்னா அப்போ பசிக்கத்தான் செய்யும். காப்பி எல்லாம் மனுஷன் குடிப்பானா? அப்போ என்ன ஆடு மாடா காப்பி போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கு? சண்டை போடாதீங்க, தோசை வந்துட்டு சாப்பிடுங்க. என்ன வேற ஏதாட்டு வேணுமாண்ணே? வேண்டாம் தம்பி, நீ போயிட்டு வா. சரி ஏதாட்டு வேணா கூப்பிடுங்க. நெய் தோசை நல்லா சூப்பரா இருக்கு, மொறு மொறுன்னு கோன் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க, பார்க்கவே நல்லா அழகா இருக்கே. ஏப்பா மசால் தோசை சூப்பரா இருக்குப்பா. அது நல்லா தான் இருக்கும், சாப்பிடுங்க. இந்த பிள்ளைகள் ஒருத்திக்கு ஒருத்தி போட்டி போட்டுக்கிட்டு வேணுக்குனே செலவெழுத்து விடுதாளுங்க. இந்த மனுஷனும் அவளுக்கு இழுத்து இழுப்புக்கெல்லாம் ஆடுதாரு. என்ன செய்யனே புரிய மாட்டேக்கி. இவளுகளை எப்படித்தான் திருத்த? சரி நம்ம முதல்ல சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் மற்ற கதையை யோசிப்போம். இல்லை எங்கனுக்குள்ளே போய் இந்த இட்லி வாங்கிட்டு வந்த? ஏமா நல்லா இல்லையா? இல்லைல்ல சூப்பராக இருக்கு, அதான் கேட்டேன். ஏமா பயம் காட்டுத மாதிரியே பேசுதே? எங்க போய் வாங்கிட்டு வந்தேன்னு பயந்துட்டேன். பக்கத்துல நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குன்னாருல தலைவர் என்னாச்சு, அங்கதான் வாங்கியிருப்பான்.
ஆமாம் ஆமாம், என் மாவன் வாங்கிட்டு வந்தானா நல்லா டேஸ்ட்டாக வாங்கிட்டு வருவான். உங்கள் மவன் டேஸ்ட்டாக தான் வாங்கிட்டு வந்தாரு. ஆனால் எங்கே வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு சொல்லட்டா? அங்கே எங்கேயாவது ரோட்டு கடையில் வாங்கிட்டு வந்திருப்பாரு. எப்படி இவ கண்டுபிடிச்சா? ஏங்க உண்மை தானே? உண்மைதான். ஆனா எப்படி நீ கண்டுபிடிச்ச? மோச பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? 4 நாளைக்கு சாப்பிடணும், 3 வேளைக்கு 3 வேளைக்கு கேட்பீங்க. அது போக காப்பி வாங்கிட்டு வா, வடையை வாங்கிட்டு வா, அது இதும்பீங்க. எல்லாத்தையும் வாங்குறதுக்கு துட்டு வேணும்ல. அதனாலதான் ரோட்டு கடையில் வாங்கிட்டு வந்தேன். இங்க என்ன ஒரு 150 ரூபாயில செலவு முடிஞ்சிட்டு. ஏங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எங்கே வாங்கினாலும் பரவாயில்ல, சாப்பாடு நல்லா தானே இருக்கு. ஆமாம் தம்பி, பெரிய பெரிய கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கெல்லாம் இந்த இட்லி ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சாம்பார் நல்ல டேஸ்டா இருக்கு. நாளைக்கு இங்கேயே வாங்கிடுன்னு. ஆட்டுமா, வாங்கிட்டு வரேன். நாளைக்கு தோசை இல்லைன்னா பூரி வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும். ஒரு பார்சல் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன். யாராட்டும் வேணா எடுத்துக்கோங்க. அதுல என்ன இருக்கு மருமகனே? மாமா, அதுல இட்லி தான் இருக்கு. சாப்பிட்டுட்டு வேணா எடுத்துக்கிடுதே. சரி மாமா. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போன ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து கிளம்பணும்ல. அந்த பிள்ளைகள் வேற வந்துட்டு சத்தம் கேட்டுச்சு. எந்த பிள்ளைகளு? அதான் நந்தினி பிரியா எல்லாரும் வந்துட்டாங்க. காரில் வந்தாங்கல்ல? ஆமாத்தே, அவ மாசமா இருக்கால்ல, அதனால காரில் கூட்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு 10 மணிக்கு மேலே போகும்னு தலைவர் சொன்னாரோ? ஆமாத்தே, எல்லாரும் சேர்ந்து போலான்னு சொன்னாரு. கொடைக்கானல்ல சுத்தி பார்க்க ரொம்ப இடம்லாம் கிடையாது. அதிகபட்சம் 2 நாள்ல கிளம்பிடலாம். நீங்க 5 நாள் 5 நாள்னு எல்லாரும் உயிரை போட்டு வாங்குதீங்கல்ல, அதனாலதான் அவர் மெதுவா கிளம்புதாரு. அப்போ 2 நாள் டூர் போட்டுட்டு வேற ஏதாட்டும் ஒரு ஊருக்கு போயிருக்கலாம்ல? பாப்போம் என்ன செய்தாருன்னு. ஏத்தே, இந்த ஊரே நல்லா இருக்குதே. நல்லா குளு குளுன்னு வெளியில எப்படி இருக்கு பாத்தீங்களா? ரூமுக்குள்ளே இருக்க முடியல. வெளியே போனா அதை விட சில்லுன்னு இருக்கு. நம்ம ஊர்லலாம் என்னைக்காவது இப்படி குளிர் இருந்திருக்காத்தே? மார்கழி மாசம் காலையில குளிரும், அதோட சரி. மத்தியானம் கூட பங்குனி வெயில் மாதிரி பல்ல காட்டிக்கிட்டு வெயில் தான் அடிக்கும். குளிரவே குளிராது. இந்த ஊர்ல எப்பவும் குளு குளுன்னு இருக்குதே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாட்டி, நல்ல குளு குளுன்னு இருக்கு. போன வருஷம் ஊட்டிக்கு போனோம்ல, அதே மாதிரியே இருக்கு. பேசாம வருஷம் வருஷம் ஊட்டி கொடைக்கானலுக்கு மாத்தி மாத்தி பெயர வேண்டியதுதான். இது மாதிரி வேற எதுவும் இடம் இருக்கா? அதெல்லாம் நிறைய இடம் இருக்குமா. சரி, அப்போனா அதெல்லாம் அடுத்த வருஷம் பார்ப்போம். மாமா, அடுத்த வருஷமாவது அத்தையை கூட்டிட்டு வாங்க. சரி மாப்பிள்ள, கூட்டு வரேன். இவர் அத்தையை கூட்டு வரேன் அத்தையை கூட்டு வரேன்னு கூட்டு வர்றதுக்குள்ள எனக்கு வயசாகி பல்லெல்லாம் கொட்டி நான் பாட்டி ஆயிரும் போலயே. ஏம்மா மருமோளே, எந்தியே வந்தோடனே படுத்து தூங்கிட்ட. எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீ தான் கிளம்பாம இருக்க. ஏட்டி சிம்ரன், எந்திரி, நேராவது சுற்றி பார்க்க கிளம்பணும். ஏம்மா எந்தி தாயே, குளிக்கணும்ல, எந்தியே. ஏம்மா என்னாச்சுமா? உன் பொண்டாட்டி வந்து படுத்தவ எந்திக்க மாட்டேக்கா, தூங்கிட்டா. நானும் எழுப்பி எழுப்பி பார்க்க எந்திக்க மாட்டேக்கா. ஏம்மா இவளை எழுப்புறது ரொம்ப ஈஸிம்மா. இவ்வளோ நேரம் நான் ஒரு மனுஷி போராடிக்கிட்டு கழுதையாக கத்திக்கிட்டு இருக்கேன், நீ வந்தோன்னு எழுப்பிடுவியோ? இருங்க, இப்போ எப்படி எழுப்பி காட்டுதேன்னு பாருங்க. எழுப்பு பார்ப்போம். இப்போ அவன் மட்டும் எந்திரிச்சிட்டான்னா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கேன். சிம்ரன், சாப்பாடு சூடாக இருக்கு, வாரியா போய் சாப்பிடுவோம். போவோம்.